ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம். இன்றைக்கி சண்டே வேறுன்றதுனால காலையில் எந்திரிச்சதும் லேட் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கும் ஒரு 2 கிளாஸ் அவ்வளோ சேமியா எடுத்திருக்கேன். ஒரு வானலிக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டு 2 கிளாஸ் அவ்வளோ சேமியா எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே வானலிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பல் தட்டின பூண்டு, ஒரு பிஞ்ச் சின்னதாக கட் பண்ண இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 4-5 கட் பண்ண பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 3 இல்லை 4 வெங்காயம் கட் பண்ணது நீட்டாக வாக்கில் கட் பண்ணது போட்டுக்கிறேன். வெங்காயம் உப்புமாவுக்கு ஜாஸ்தி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ உப்பு போட்டு அப்படியே எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் சேமியா எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸுன்ற கணக்கில் 3 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு கட் பண்ண கொத்தமல்லி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த வறுத்து வச்ச இந்த சேமியாவை இதுக்கு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டின்னு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு இருந்தால் அது வேணும்னா போட்டுக்கலாம். ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இதாகிறவளோ ஒரு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டோம். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக சேமியா உப்புமா ரெடியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷில்பா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.